Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க பூட் கட் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த பூட் கட் பேண்ட் வந்து 11 இயர் பேபிக்கு ஸ்டிச் பண்றேன். ஸோ அதுக்காக நான் வந்து 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்க பெரியவங்களுக்கா ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் கிளாத்தா எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த கிளாத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அகலம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடை இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தையும் ஒன்றா பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத் வந்து 2 லேயர்ஸாக இருக்கும். அகெயின் இன்னொரு முறை ஃபோல்டு பண்ணிக்கணும். கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக மடித்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து கிளாத் மேலே கீழே இருக்கும். ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து கீழே மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட லைன் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு மேலே ஸ்கேல் அளவுக்கு போட்ட லைன் வரைக்கும் நம்ம பேண்ட்டில் வந்து கால் கிட்ட மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பேண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட ஹைட் வந்து 32 இன்ச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவு ஹைட் வைக்கிறீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் கிட்ட இருந்து 32 இன்ச்சு வச்சு எங்கே மேலே இன்ச்சு டேப் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழேருந்து ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஹைட் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான ஹைட் மார்க் பண்ணியிருக்குது. இதை வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் பேண்ட்டில் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக கிளாத் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக கிளாத் விடத்துக்கு நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் கிட்ட வந்து 2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடுவோம், அதுக்குள்ளே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ மார்க் பண்ணதை லைன் போட்டுக்கிறேன். ஹைட்டோட மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம ஹிப் ரவுண்டுக்கு மெஷர் பண்ணிக்கணும். எப்படி மெஷர் பண்ணணும், நம்ம சீட் ஏரியா நம்ம உட்கார இடத்தோட ஃபுல் ரவுண்டு மெஷர் பண்ணிக்கணும். நான் மெஷர் பண்ணது ஹிப் ரவுண்ட் வந்து 32 இன்ச்சு. ஸோ 32 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இப்போ மார்க் பண்ணணும். இப்போ ஹிப் ரவுண்டு 32 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு வரும். ஸோ 8 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிப்பு கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்காக நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 10 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். நீங்கள் 8 இன்ச்சு மார்க் பண்ணால் டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து லூஸ்க்காக 2 இன்ச்சு கொடுக்குறேன். ஸோ 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பேண்ட்டில் வந்து அந்த கிராச் கர்வ் வரும் இல்லையா, ஸோ அது மார்க் பண்ணோம். கிராச் கர்வ் எப்படி மார்க் பண்ணணும்னா நம்ம ஹிப் ரவுண்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். கூட வந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஸோ ஹிப் ரவுண்டு 32 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ அது கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணேன் அப்படின்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணணும், நம்ம கரெக்டான ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கீழே 10 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஸோ நான் கரெக்டான ஹைட்டு கிட்ட வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே ஹிப் ரவுண்டை வந்து இப்போ கீழே இந்த கிராச் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். மேலே இருந்து இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ கிராச் லென்த் மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ கிராச்சோட இந்த வித்து மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹிப்பை வந்து 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்னோட ஹிப்பு வந்து 32 இன்ச்சு. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2.75 இன்ச்சு, அதாவது 2.25 இன்ச்சு கிட்ட வரும். அளவுக்கு எனக்கு கிளாத் அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம இப்போ கிராச் கர்வ் மாதிரி ட்ரா பண்ணணும். நார்மல் பிளாசோ பேண்ட் அப்படின்னா பாதம் வரைக்கும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து பூட் கட்டுன்றனால நம்ம முட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து அதுக்கப்புறம் பாதத்துக்கிட்ட அகலமாக வரும். இப்போ நம்ம பூட் கட் கொடுக்கறதுக்காக நம்ம முட்டிக்கிட்ட வரைக்கும் நம்ம பேண்ட் போடுவோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம காலோட முட்டிக்கிட்ட வரைக்கும் எந்த லென்த்து வருதோ அதை மெஷர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து 15 இன்ச்சு வந்தது. ஸோ கரெக்டான லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நான் 15 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கிளாத்தோட அகலம் எனக்கு வந்து கிளாத்தோட அகலம் வந்து 12 இன்ச்சு இருக்குது. ஸோ 12 இன்ச்சு இருக்கிறத அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பூட் கட்டுக்கான அகலம் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம முட்டியோட ரவுண்டு, அதாவது காலோட முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டிக்கிட்ட ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 16 இன்ச்சு வந்தது. அதுக்குள்ளே 2 இன்ச்சு லூஸ்க்காக ஆட் பண்ணி 18 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஸோ 18 இன்ச்சை வந்து 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சு வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு பாதி, அதுக்கப்புறம் அந்த சைடு பாதி மார்க் பண்ணுவோம். ஸோ சென்டர்லேருந்து இந்த சைடு பாதி 4.5 இன்ச்சு. 9 இன்ச்சில் பாதி 4.5 இன்ச்சு இல்லையா. ஸோ இந்த சென்டர் கிட்ட இருந்து இந்த சைடு 4.5 இன்ச்சு, அப்புறம் சென்டர் கிட்ட இருந்து அந்த சைடு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பூட் கட் ஷேப் வந்து வரும். மேலே அந்த கிராச் கர்வ் கிட்ட இருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 4.5 இன்ச்சு மார்க்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு கீழே அப்படியே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம கிராஸாக ஸ்கேலை வச்சு அப்படியே நான் லைன் போட்டுக்கிறேன்.
இதை விட கிளாத் அதிகமா இருந்தா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே வந்து அந்த கால் பகுதியில் அகலமா இருக்கும். இப்போ நான் ஸ்கேல்ல வந்து போடுறனால ஷார்ப்பா இருக்கும்ல அந்த லைனு. ஸோ அந்த ஷார்ப்பா இருக்க லைனை வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி டிரா பண்ணி அழகா நான் கர்வ் ஷேப்க்கு கொண்டு வந்துடுறேன். ஒரு சைடு இந்த பூட் கட்கான அந்த கர்வ் ஷேப் வந்து டிரா பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் போடணும். ஸோ ஸ்கேல் வச்சு அந்த சென்டர்ல 4.5 இன்ச் இந்த சைடு மார்க் பண்ண இல்லையா, அங்கேருந்து கீழே வரைக்கும் கிராஸா வச்சு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ மேலே வந்து பேண்ட்டோட கரெக்டான ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேர்டா மேலேருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேர்டா வந்து நம்ம இங்கே 4.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். மேலேருந்து அப்படியே வந்து கீழே இறங்கும் போது கொஞ்சம் கேர்வா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் வந்து போட்டது ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல கேர்வாக வர மாதிரி கேர்வ் ஷேப்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பூட் கட் பேண்ட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணணும். மேலே லைன் போட்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் கிராச் கர்வு, அதுக்கப்புறம் இங்கே சைடு இந்த கர்வு, அதுக்கப்புறம் கீழே இங்கே 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைன் கிட்ட, அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி கர்வாக வந்து லைன் போகுது இல்லையா, இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிடணும். இந்த பூட் கட் இருக்க இடத்துல வந்து ஷார்ப்பாக கட் பண்ணாமல் அந்த பூட் கட் வர இடத்துல இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி பூட் கட்கான பேண்ட் வந்து நான் கட் பண்ணிட்டேன். கீழே ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டு இல்லையா மடித்து தைக்கிறதுக்கு, அந்த அளவு லைன் கிட்ட நான் கட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த அளவுக்கு நம்ம பேண்ட்டோட கீழ் பகுதியை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் பூட் கட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். கரெக்டான லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கரெக்டான லென்த்தோட லைன் கிட்டையும் கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்கான கிளாத்தை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி கட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கிளாத் வந்து 4 கிளாத்தாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 லேயர்ஸ் வந்து ஒரு காலுக்கும் இன்னொரு 2 லேயர்ஸ் வந்து இன்னொரு காலுக்கும் இந்த மாதிரி பிரிச்சுட்டா நம்ம பேண்ட்டோட 2 கால் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பேண்ட்டுக்கு இந்த மாதிரி 2 கால் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 காலில் ஃபஸ்ட்டு இந்த சைடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் பேண்ட்ல வந்து நம்ம சைடெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராச்சோட அந்த கர்வை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேண்ட்ல வந்து போடும்போது சுருக்கமா வரும் இல்லையா, அந்த சுருக்கம் இருக்க ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ ஒரு கால் எடுத்துக்கிறேன். ஒரு கால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருது இல்லையா, அந்த சைடு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே 1/2 இன்ச்சு கிளாத் விட்டு அந்த சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து இந்த கிராச் கர்வ் இருக்கு இல்லையா, அந்த சைடு கிராச் கர்வை விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து இந்த பேண்ட்டோட காலோட சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிராச் கர்வை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே இருந்து அப்படியே இந்த பேண்ட்டோட சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். பேண்ட்டோட கால் இந்த சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கிராச்சோட கர்வ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணல. பேண்ட்ல இன்னொரு கால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்னொரு கால் பகுதியை எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு கால் பகுதி இந்த சைடு இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வருது இல்லையா, அந்த சைடை வந்து 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு வந்து இந்த கிராச் கர்வ் இருக்க சைடு வரும். ஸோ கிராச் கர்வ் இருக்க சைட்லேயும் இந்த சைடு கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே இந்த கிராச் கர்வ் முடிய இடத்துலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கால்லையும் 2 சைடும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 2 கால் தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ 2 கால் தனித்தனியாக இருக்கிறத நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேண்ட் ரெடி ஆகும். ஸோ இப்போ இப்படி ஜாயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு காலோட கிராச் அந்த கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை விரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு காலோட அந்த கிராச் கர்வ் இருக்கு இல்லையா, அதையும் விரிச்சுக்கிறேன். விரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேண்ட்டோட சைடு ஜாயின் பண்ணோம் இல்லையா, 2 காலோட சைடு, அந்த 2 காலோட சைடு ஜாயின் பண்ண அந்த ஜாயிண்ட்டை இந்த மாதிரி ஒன்றா இது கரெக்டான சைடு இந்த காலோட கரெக்டான சைடையும் ஒன்றா வச்சு இந்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். ஜாயிண்டோட கிளாத் வந்து நகராம இருக்கும். 2 ஜாயிண்ட்டும் ஒன்னா மீட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிட்டு சைடு அப்படியே இந்த கிராச்க்கு வந்து ஒரு சைட்ல இருந்து இந்த மாதிரி ஓரம் வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டே வரேன். பிடிச்சிட்டே வந்தா இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ அப்படியே நான் அங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக இருந்த அந்த பேண்ட்டோட 2 காலும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கிராச் கர்வும் ஜாயிண்ட் ஆகிடும். 2 காலோட அந்த கிராச் கர்வையும் ஜாயின் பண்ணிட்டேன். சென்டர்லையும் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தனித்தனியாக இருந்த 2 காலும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கிராச்சும் அழகாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் சுருக்கமும் தெரியாது. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடும் கிராச் கர்வும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. காலோட சைடும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கிராச் கர்வும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஆக இந்த மெத்தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்கள் பேண்ட்டோட கால் கிட்ட சுருங்குற ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ எலாஸ்டிக்காக 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அது ஜாயின் பண்ணணும். 2 இன்ச்சு விட்டுருந்ததை ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அந்த பிசுறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிசுறு இருக்க கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைன் போட்டிருக்க வரைக்கும் கட் கொடுத்துருந்தேன் இல்லையா 2 இன்ச்சுக்கு,
கட் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே மடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது திருப்பியும் இந்த ஸ்டிச் வந்து இந்த முடிகிற இடத்துக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் ஹோல் விட்டுருந்தோம், ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு ஹோல் விட்டுருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கனால நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேண்ட் வந்து கரெக்டாக எங்கே போய் செட் ஆகுதோ அதோட ரவுண்டை மெஷர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து ரவுண்டு வந்து 22 இன்ச்சு. ஸோ அந்த ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை விட ஒரு 3 இன்ச்சு இல்லைனா 4 இன்ச்சுக்கு கம்மியாக எலாஸ்டிக் எடுத்துக்கணும். ரொம்ப எலாஸ்டிக் லூஸாக தெரிஞ்சதுன்னா 5 இன்ச்சுக்கு கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக எலாஸ்டிக் போய் செட் ஆகும். ஸோ எனக்கு வந்து 22 இன்ச் இருந்தது. ஸோ அதில் வந்து நான் 4 இன்ச்சு கம்மி பண்ணி 18 இன்ச் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எலாஸ்டிக் 2 சைடையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதில் 1/2 இன்ச் போயிடும். பேண்ட் போடுற இடத்தோட ரவுண்ட் வந்து 22 இன்ச். ஆனால் நான் எடுத்திருந்த எலாஸ்டிக் வந்து 18.5 இன்ச். எலாஸ்டிக் வந்து பின்ல குத்திட்டு இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் ஹோல்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு எலாஸ்டிக்கை வெளியில எடுத்துக்கணும். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வெளியில எடுத்துட்டு எலாஸ்டிக்கோட 2 ஓரத்தையும் இந்த மாதிரி மேலே மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு அப்படியே ஒரு 4-5 தையல் போடலாம். நல்லா நிறைய தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே பிரியாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம போடவும் அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் வரையும் ஃபுல் எலாஸ்டிக்கும் உள்ளே போயிடும். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு அந்த ரவுண்டில் வந்து எலாஸ்டிக் ஃபிக்ஸ் ஆகிடும். எலாஸ்டிக் உள்ளே விட்டதுக்கப்புறம் எல்லா சுருக்கமும் கிளாத்தோட எல்லா சுருக்கமும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த எலாஸ்டிக் இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்தோட சுருக்கம் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எலாஸ்டிக் போடுறதுக்காக நம்ம ஹோல்ஸ் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹோல்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். கிளாத்தோட சுருக்கம் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தோட சுருக்கம் நம்ம போடும் போது வந்து ஒரே இடத்துல போய் சுருங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுருக்கம் ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வரதுக்காக நம்ம எலாஸ்டிக்கோட சென்டரில் வந்து தையல் போடணும். ஸோ அந்த சென்டரில் தையல் போடும் போது நம்ம நல்லா அந்த எலாஸ்டிக்கை முன்னாடியும் பின்னாடியும் கை வச்சு இழுத்து நம்ம சென்டரில் அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கம் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வந்துடும். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2 காலோட கீழ்ப்பகுதியில் வந்து பிசுறு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். நான் எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருந்தேன் அதாவது கட் பண்ணும் போதே கட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து 2 மடிப்பாக மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக ரவுண்டாக அந்த கால் பகுதியில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு பிசுறு வந்து எதுவும் இல்லாமல் நல்ல மடிப்பு வந்து அழகாக இருக்கும் காலோட கீழ்ப்பகுதியில். மாதிரி ஒரு காலில் நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நான் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கால்லையும் பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கால் பகுதியிலையும் நம்ம கட் கொடுத்துருந்த அளவுக்கு கிளாத்தை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ 2 கால் பகுதியிலும் கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அழகாக நம்மளுக்கு அந்த பூட் கட்கான அந்த கர்வ் ஷேப் வந்து கீழே வந்து அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்குது. இதான் நம்மளுக்கு பூட் கட் பேண்ட்டுக்கான ஷேப் வந்து வரணும். இன்னும் கிளாத் அதிகமாக இருந்தாலும் கீழே கால் பகுதி இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூட் கட் பேண்ட்டுக்கான கட்டிங் ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இந்த பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.